children, today we are going to see English grammar class for 10th standard, phrasal verb. Now we are going to see what is phrasal verb. A phrasal verb is a phrase that's made up of a verb and another word or two, usually a preposition but sometimes an adverb. So phrasal verb is a phrase. What is phrase first of all? Phrase or group of words which doesn't gives you a complete meaning. வார்த்தைகள் முழுமையான அர்த்தம் கொடுக்காதது தான் என்னது ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரேசல் வேர்ப் பேர்லேயே பாருங்கள், ஃப்ரேசல் வேர்ப். அப்போனா ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, அந்த ஃப்ரேஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும், வேர்ப் இருக்கும். ஓகே, அண்ட் இட் ஆல்சோ கம்பைன்டு வித் வேர்ப் மட்டும் இருக்காது, கூட என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரிப்போசிஷன் பட் சம்டைம்ஸ் அண்ட் அட்வர்ப். ப்ரிப்போசிஷனும் இருக்கும், சில நேரத்தில் வேர்ப் கூட என்ன வந்திருக்கும், அட்வர்ப் வந்திருக்கும். அப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்னென்னா group of words which doesn't gives you a complete meaning. முழுமையான அர்த்தங்கள் கொடுக்காதது தான் என்னன்னு சொல்கிறாங்க, phrasal verbனு சொல்கிறாங்க. Now we are going to see what is verb, preposition and adverb. முதல்ல நமக்கு verb, preposition, adverbனா என்னன்னு தெரிஞ்சாதான் phrasal verb நமக்கு புரியும் இல்லையா. நம்ம parts of speechலேயே இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம், இருந்தாலும் இப்போ நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். verb. A verb is an action word. It describes something happening. ஸோ ஒரு செயலை குறிக்கிறது தான் என்னது, வேர்ப்னு சொல்லுவாங்க, வினைச்சொல்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹியரிங், சீயிங், ஒரு ஆக்ஷனை சொல்கிறது தான் என்னது, வேர்ப். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்போசிஷன் இஸ் a word that describes the relationship between two words. ரெண்டு வார்த்தைகள், எஸ்பெஷலி நவுன்ஸ், ரெண்டு நவுனுடைய தொடர்பு, ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு காட்டுறது தான் என்னது, ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், the book is on the table. இந்த இடத்துல புக் அண்ட் டேபிளுக்கு நடுவில் ஆன்ன்ற ஒரு ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஆன் தான் என்ன பண்ணுது, புக்குக்கும் டேபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. நெக்ஸ்ட் அட்வர்ப். அட்வர்ப் உங்களுக்கே தெரியும், இட் குவாலிஃபைஸ் த வேர்ப். வேர்ப் ஒரு செயல் எப்படி நடக்குது, எந்த விதமாக நடக்குது அப்படின்றது தான் என்னது, அட்வர்ப். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்லோலி, குவிக்லி, ஹி ரன்ஸ் ஸ்லோலி, ஹி ரைட்ஸ் குவிக்லி. ஸோ இதெல்லாமே என்னது, அந்த செயலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ சம்திங் தட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி ஆக்ஷன் இஸ் செட் டு பி அட்வர்ப். அப்போ ஃப்ரேசல் வேர்ப்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா இருக்கா? இன் இங்கிலீஷ் வி ஹாவ் மெனி ஃப்ரேசல் வேர்ப்ஸ். எல்லா ஃப்ரேசல் வேர்ப்ஸையும் நம்மளால் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ ஐ ஹவ் லிஸ்டட் சம் காமன் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இன் யூசேஜ். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அடிக்கடி நம்ம பேச்சில் யூஸ் பண்ணுற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் இங்கே நான் உங்களுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், பிரிங் அப். இங்கே பாருங்கள், பிரிங்கை வச்சு என்னென்ன ஃப்ரேசல் வேர்ப்லாம் வரும்னு பார்க்கலாம். பிரிங் அப், இந்த பிரிங் அப்லேயே பாருங்கள், பிரிங் வந்து வேர்ப், அப்புங்கிறது என்னது, ப்ரிப்போசிஷன். அப்போ உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப்னா புரியுதா? ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ஆர் phrases which is a combination of verb and preposition or verb and adverb. ஸோ இங்கே பிரிங் அப் அப்படின்னா டைரக்ட் மீனிங் என்ன, கொண்டு வான்னு நம்ம டைரக்ட் மீனிங் பாருங்கள், கொண்டு வா. ஆனால் இன்டைரக்ட் மீனிங் பாருங்கள், டு மென்ஷன் சம்திங், எதையாவது ஞாபகப்படுத்துறது, எதையாவது சொல்கிறது, ஒருத்தங்க முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்க் வாஸ் sick and had to miss the party, so please don't bring it up. I don't want him to feel bad for missing it. இங்கே மார்க்ன்ற பையன் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான், அதனால் அவனால் பார்ட்டிக்கு போக முடியல, அதனால் அவன் முன்னாடி பார்ட்டியை பற்றி பேசாதீங்க, அந்த கான்செப்டை மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மென்ஷனிங் அ கான்செப்ட் ஆர் சம்திங் in front of others is said to be bring up. Next, bring on. இதுக்கு மீனிங் பாருங்கள், டு காஸ் சம்திங் டு ஹேப்பன், யூஸ்வலி சம்திங் நெகட்டிவ். நெகட்டிவாக சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, அதுக்கான ரீசனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பிரிங் ஆன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஃப்ரேசல் வேர்பை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா மீனிங்கை விட எக்ஸாம்பிள் கூட பொருத்தமாக வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஹிஸ் லங் கேன்சர் வாஸ் brought on by years of smoking. எதனால் அவனுக்கு லங் கேன்சர் வந்துச்சு, வாட் இஸ் த ரீசன், ஸ்மோக்கிங். அப்போ ஸ்மோக்கிங்கிறது ஒரு நெகட்டிவ் காஸ் இல்லையா. அப்போது நெகட்டிவான விஷயத்தினால ஒரு நமக்கு ஒரு காஸ் அண்ட் ரீசன் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பிரிங் ஆன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிரிங் இட் ஆன். பிரிங் ஆன் அண்ட் பிரிங் இட் ஆன், இதில் நான் ஒரே ஒரு வேர்டு தான் வந்து மாறி இருக்குது, அப்போ ஆனாலும் மீனிங் மாறும். இங்கே என்ன பாருங்கள், பிரிங் இட் ஆன் அப்படின்னா என்னென்னா, டு அக்செப்ட் அ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். ஏதாவது ஒரு சேலஞ்சை தைரியமாக நம்ம ஏற்றுக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ வாண்ட் டு ஹாவ் அ ரேஸ், பிரிங் இட் ஆன், ஐ கேன் பீட் யூ. என் கூட போட்டி போடணும்னு நினைக்கிறியா, கமான் அப்படின்னு சொல்லுவாங்க, வா பார்த்துக்கலாம், நான் வந்து கண்டிப்பாக
உன்னோட சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்கிறது. அப்போது bring on அப்படின்னா நெகட்டிவ் காஸ் அண்ட் எஃபெக்டை சொல்கிறது. bring it on அப்படின்னா சேலஞ்சை தைரியமாக அக்செப்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கால் ஆன். எக்ஸாம்பிள் பாருங்கள். டு மீனிங் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திஸ் கேன் மீன் either to visit someone or to use someone's or something's knowledge. சில பேரை நேரடியாக போய் பார்க்குறதையும் காலான்னு சொல்லலாம். இல்லைனா to use someone's knowledge, சிலருடைய அறிவை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறது. அதாவது சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்குறது, அவங்களுடைய அட்வைஸை கேட்குறத கூட நம்ம என்ன சொல்லலாம், காலான்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டு விசிட் சம்ஒன், ஒருத்தங்களை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா அங்கே காலான் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐ வில் கால் ஆன் யூ திஸ் ஈவினிங் டு see how you are feeling. இன்றைக்கி சாயந்தரம் நான் உன்னை பார்க்கணும், நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால் இன்றைக்கி நான் உன்னை பார்க்கணும். அப்போ டு விசிட் சம்திங்க்கு காலான் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். டு யூஸ் someone's knowledge, ஒருத்தங்களுடைய அறிவை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கும் காலான் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள். I may need to call on the university's excellent professors in order to answer your question. உன்னுடைய கேள்விக்கு பதில் தரணும்னா நான் யூனிவர்சிட்டியில் காலேஜில் இருக்கிற நல்ல அறிவான ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்தையும் தான் கூப்பிடணும், அவங்களுடைய ஐடியாஸை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காலானுக்கு வித்தியாசம் புரியுதா? நெக்ஸ்ட் கால் ஆஃப். இங்கே பாருங்கள். டு கேன்சல் சம்திங். ஆஃப்னாலே ஸ்டாப்ன்ற ஒரு மீனிங் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ கால் ஆஃப் அப்படின்னா டு கேன்சல் சம்திங், ஒரு விஷயத்தை நம்ம கேன்சல் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். த பிக்னிக் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் த ரெயின். ஸோ இங்கே பாருங்கள், கால் ஆஃப்னு அங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் நான் இங்கே கால்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இங்கே ஈடி ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதுங்க, இது வேர்ப் இல்லையா? இப்போ வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸை பொறுத்து வேர்ப் வந்து மாறும், ஸ்பெல்லிங் மாறும். சரியா? இப்போ இங்கே த பிக்னிக் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் அ ரெயின், மழையின் காரணமாக நாங்கள் பிளான் பண்ண பிக்னிக் என்ன பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சியர் ஆன். சியர்னாலே ஹாப்பி இல்லையா? இந்த சியர் ஆனுக்கு என்ன மீனிங் பாருங்கள். டு சப்போர்ட் சம் ஒன் பை கிவிங் தெம் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ சியர் ஆன் அப்படின்னா என்னென்னா சில பேரை அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துறது, சப்போர்ட் பண்ணுறது, ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் என்னது, சியர் ஆன். எக்ஸாம்பிள். ஈவன் தோ சமந்தா வாஸ் இன் த லாஸ்ட் பிளேஸ், ஹர் பிரதர் சியர்ட் ஹர் ஆன் த்ரூ த என்டையர் ரேஸ். சமந்தா வந்து அந்த ரேஸில் போட்டியில் வந்து கடைசியாக இருந்தாலும் அவளுடைய பிரதர் என்ன பண்ணுறான், அவளுக்கு நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவளை ரொம்ப சியர் ஆன் பண்ணுறான். நெக்ஸ்ட் சியர் அப். இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சியர் ஆனும் சியர் அப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்கள். This phrase can either be used as a phrase of encouragement said to someone who seems sad, or it can mean to try to make someone happier. இது ரெண்டு விதமாக cheer up யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு சோகமாக இருக்கிறவங்கள ஆறுதலாக அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், cheer up அந்த phrasal verb யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள். Andrew was having a bad day, so his girlfriend cheered him up by taking him out of ice cream. ஸோ ஆண்ட்ரியூ வந்து ரொம்ப சோகமாக இருக்கான், அந்த நாள் அவனுக்கு சரியில்லை. ஸோ அவனுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா, அவனை என்கரேஜ் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை cheer up பண்ணுறா. நெக்ஸ்ட் கம் அப் வித் சம்திங். ஸோ கம் அப் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு வரதுன்னா கையில் கொண்டு வர்றது கிடையாது, மைண்டில் ஒரு ஐடியா வரும் இல்லையா, அதுதான் என்னது கம் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே மீனிங் என்னது, டு திங்க் ஆஃப் அன் ஐடியா, ஒரு ஐடியாவை யோசிக்கிறது. எக்ஸாம்பிள். I came up with this idea for a TV show about a woman living with their best friend and daughter. I call it 2.5 women. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு டிவி ஷோஸ் செய்கிறதுக்கு. விமன் லிவிங் வித் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் டாட்டர், ஒரு பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்ட் அண்ட் அவளுடைய டாட்டர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கம் அப்புடைய பாஸ்ட் டென்ஸ் கேம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ கம் அப்னா என்னது, ஒரு ஐடியா கொண்டு வர்றது தான் என்னது கம் அப். நெக்ஸ்ட்டு கம் அப்புக்கு இன்னொரு யூசேஜும் இருக்குது. டு பிரிங் அப் a topic or when something happens unexpectedly. திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பற்றின டாபிக் பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கம் அப் சொல்லலாம். எக்ஸாம்பிள். I wanted to tell her that I got a new job but the chance never came up. நான் வந்து என்னுடைய வேலையை பற்றி அவளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கான நேரம் எனக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் unexpected occurrence. I was going to meet my friends for dinner but something came up so I had to cancel. திடீர்னு ஏதாவது ஒரு மனசில் ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா,
நம்ம வெளியே போகணும்னு நினைப்போம், ஆனால் திடீர்னு என்ன நினைப்போம் தெரியாது, நம்ம போகாமல் கேன்சல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி எதிர்பார்க்காத சில ஈவெண்ட்ஸ் நடந்துச்சுனாலும் அங்கேயும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கம் அப் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கம்மன். கம்மன் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது கம்மன், உள்ளவான்னு அர்த்தம், டு என்டர். எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்மன் த டோர் இஸ் ஓப்பன், செட் த கிராண்ட் மதர் டு த உல்ஃப். உள்ளவா, கதவு திறந்து தான் இருக்குது, கிராண்ட் மதர் உல்ஃப் கிட்ட சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம் அக்ராஸ். கம் அக்ராஸ் அப்படின்னா க்ராஸ் பண்ணி போகிறது, டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ். க்ராஸ் பண்ணி போகிறது கிடையாது, எதிர்பாராத விதமாக நம்ம யாரையாவது நம்ம மீட் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு யாரையாவது நம்ம மீட் பண்ணுறோம் தெரிஞ்சவங்கள அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன சொல்லலாம், கம் அக்ராஸ்ன்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், I was cleaning the attic and I came across my high school uniform. Can you believe it still fits? ஸோ நான் என்னுடைய ஆட்டிக்னா உங்களுக்கு தெரியும், பரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எனக்கு என்ன கையில் தெரிஞ்சுது, என்னுடைய ஹை ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம் அக்ராஸ் அப்படின்னா பர்சன் மட்டும் கிடையாது, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை யாரையாவது அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கம் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முன்னே வா அப்படின்னு அர்த்தம், முன்னாடி வந்து நில்லுன்னு அர்த்தங்க. சி த வாலண்டியர் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங் லைக் அ க்ரைம். ஸோ ஏதாவது அந்த குற்றங்கள் நடந்துச்சுன்னா அந்த குற்றங்களை பற்றி சாட்சி சொல்கிறதுக்கு முன்னுக்கு வருது, யாருடைய கம்பல்ஷனும் இல்லாமல் சாட்சி சொல்ல வராங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கம் ஃபார்வர்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், the police are encouraging people to come forward with any information about the kidnapped girl. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, கடத்திட்டு போன பொண்ணை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்ட்டு பீப்புள் கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் கட் ஆஃப். This phrase can be used in several ways, but its general meaning is to interrupt or stop something. ஸோ கட் ஆஃபை வந்து பல விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் பொதுவாக கட் ஆஃப் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டு இன்ட்ரப்ட்னா டு டிஸ்டர்ப். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, நடுவில் யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதான் என்னது இன்ட்ரப்ட். ஆர் ஸ்டாப் சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஃப், ஓஎஃப்எஃப், ஆஃப்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஸோ அப்போ கட் ஆஃப்னா ஒன்று டு டிஸ்டர்ப் ஆர் டு ஸ்டாப் சம்திங். எக்ஸாம்பிள் பாருங்கள், while driving to get in front of another car, suddenly that red car just cut me off and I almost crashed into it. So நான் வந்துட்டு காரில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த ரெட் கலர் கார் வந்து என்னை ஹிட் பண்ணியிருக்கோம், என்னை வந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் நான் இடிச்சிட்டு போகிற அளவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல கட் ஆஃப் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, டு இன்ட்ரப்ட்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் அடுத்தது, டு ஸ்டாப் சப்ளைங் திங்ஸ் ஆர் டு கம்யூனிகேட்டிங் வித் சம்ஒன். சில பேர்கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா நம்ம இடியமில் கூட பார்த்துருப்போம், ஸோ ஷோயிங் கோல்ட் ஷோல்டர், ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் இங்கே கட் ஆஃப் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருளை ஸ்டாப் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பர்சன் கிட்ட பேசாமல் நிறுத்தினாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கட் இட் அவுட். கட் அவுட் ஆர் கட் இட் அவுட்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், திஸ் ஃப்ரேஸ் ஹேஸ் த சேம் மீனிங் ஆஸ் சேயிங் ஸ்டாப் இட். ஸ்டாப் இட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டாப் இட்டுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம், கட் அவுட் ஆர் கட் இட் அவுட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஹே கட் இட் அவுட், ஐ வாஸ் வாட்சிங் தட் மூவி, ஸோ ஸ்டாப் சேஞ்சிங் த சேனல். நான் படம் பார்த்துட்ருக்கேன், அதனால் சேனலை மாற்றுறதை நிறுத்து. அப்போ ஸ்டாப் இட் சொல்கிறதுக்கு இன்னும் வேறு என்ன ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம், கட் இட் அவுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிவ் அவுட். வெளியே கொடுன்னு டைரக்ட் மீனிங், ஆனால் எப்போவுமே ஃப்ரேசல் வேர்ப் இடியம்ஸில் எல்லாமே டைரக்ட் மீனிங் எடுக்காதீங்க, இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் த இன்டைரக்ட் மீனிங். கிவ் அவுட்டுக்கு என்ன மீனிங், திஸ் ஃப்ரேஸ் கேன் மீன் டு பிரேக் டவுன் ஆர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஆர் டு ஹேண்ட் அவுட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் சம்திங். ஸோ இங்கேயும் என்னது ஸ்டாப் ஒர்க்கிங் பற்றி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், த சிட்டி ஹேட் டு ரீபில்ட் த பிரிட்ஜ் கம்ப்ளீட்லி பிகாஸ் இட் வாஸ் அபவுட் டு கிவ் அவுட் அண்ட் ஃபால் டவுன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரிட்ஜை வந்துட்டு கம்ப்ளீட்டாக திருப்பி கட்டணும், ஏன்னா அது என்ன நிலமையில் இருக்குது, இடிஞ்சு விழுற நிலமையில் இருக்குது. ஸோ டு ஸ்டாப் ஒர்க், அதனால் கண்டிப்பாக வேலையை நிறுத்திட்டு பிரிட்ஜை வந்து சரி பண்ணுற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு டிஸ்ட்ரிபியூட்னா எல்லாருக்கும் பங்கு கொடுப்பாங்க இல்லையா, டு ஷேர் இல்லையா, அதான் டிஸ்ட்ரிபியூட். எக்ஸாம்பிள் பாருங்கள், he has a lot of contacts because he gives out his business card to everyone he meets. அவனுக்கு நிறைய பேருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏன்னா அவனுடைய கார்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் அவன் ஷேர் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் கிவ் இன்.
கிவன்னா என்ன மீனிங்? உள்ள குடுன்னு அர்த்தம் இல்லை, இன்டைரக்ட் மீனிங் பாருங்கள். டு சரண்டர் எஸ்பெஷலி இன் அ ஃபைட் ஆர் ஆர்கியூமெண்ட். நம்ம வந்து சமாதானமாக போகிறது. எதில்? சண்டை போடுற போதோ இல்லை ஒருத்தவங்க கூட வாக்குவாதம் பண்ணும் போதோ சரண்டர் ஆகிறது தான் என்னது? அங்கே தான் என்ன யூஸ் பண்ணலாம்? கிவன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், பென்ஸ் மதர் கேவ் இன் அண்ட் லெட் ஹிம் ஸ்டே அவுட் லேட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ பென்னுடைய மதர் வந்து அவங்க கூட ஆர்கியூ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவன் அடங்காதனால என்ன பண்ணிட்டாங்க? அவங்ககிட்ட அவனோட போக்கிலேயே விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்போ கிவன்னா டு சரண்டர், சமாதானமாக ஒத்து போகிறது. நெக்ஸ்ட் கிவ் அவே, டு ஹேண்ட் திங்ஸ் அவுட் ஃபார் ஃப்ரீ. ஃப்ரீயாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது தான். சில பொருட்களை ஃப்ரீயாக கொடுப்போம் இல்லையா சில பேருக்கு, அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? கிவ் அவே. திஸ் phrasal verb can be separated by the item being given away. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? given awayன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், நடுவில் வந்து பாருங்கள், கிவ் அவே நடுவில் சில நவுன் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். when Linda's cat had kittens she gave them all away to good homes. லிண்டாவுடைய பூனை குட்டி போட்டனால அந்த எல்லா பூனைகளையும் என்ன பண்ணிட்டா? பூனை சில அனிமல் ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துட்டா, ஃப்ரீயாகவே கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிவ் அப். கிவ் அப் அப்படின்னா டு ஸ்டாப் ட்ரையிங், சரண்டர். இது இந்த வேர்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், மூவி டைலாக் கூட இருக்குது. நெவர் எவர் கிவ் அப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ கிவ் அப்னா என்றைக்குமே எதையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, எதையுமே நிறுத்திடக்கூடாதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஆஃப்டர் 2 weeks ஆஃப் ட்ரைங் டு build my own table I gave up and just bought one. 2 வாரமாக என்னுடைய டேபிளை வந்துட்டு நான் வந்து சரி பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தேன், கடைசியில் என்னால் முடியல, அதனால் நான் அதை விட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹோல்ட் ஆன். இதுவும் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்மலாக பஸ்ஸில் போகும்போது இல்லை ஒரு வெஹிக்கிளில் போகும்போது இந்த வேர்டு நல்லா கேட்டிருப்பீங்க. ஹோல்ட் ஆன் அப்படின்னா என்னது? ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். டு ஹோல்ட் சம்திங் டைட்லி. This phrase can also be a way of asking someone to wait for a moment. இதை வேறு எங்கே யூஸ் பண்ணலாம்? கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு, அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்கிற போது கூட நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஹோல்ட் ஆன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், you would better hold on to your hat, it's windy out there. உன்னுடைய ஹேட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோ. 2 மீனிங் இருக்குது இல்லையா? ஒன்று டு ஹோல்ட் சம்திங் டைட்லி, ஒன்று டைட்டாக பிடிச்சிக்கிறது தான் என்னது? ஹோல்ட் ஆன். இன்னொன்று வந்து யாரையாவது வெயிட் பண்ண சொல்லும் போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஹோல்ட் ஆன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள்? உன்னுடைய ஹேட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கோ, ஏன்னா வெளியே ரொம்ப காற்று அடிக்குது. நெக்ஸ்ட் ஹோல்ட் பேக். ஹோல்ட் பேக்னா பின்னாடி பிடிச்சிக்கோன்னு அர்த்தம் இல்லை. இங்கே பாருங்கள் மீனிங், டு ஸ்டாப் யோர் செல்ஃப் ஃப்ரம் டூயிங் ஆர் சேயிங் சம்திங். நீங்களாகவே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுல இருந்தோ பேசுகிறதுல இருந்தோ நிறுத்திக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஹோல்ட் பேக் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், எமி ஹேஸ் அ கிரேட் வாய்ஸ் பட் whenever she is singing in public she feels shy and holds back. எமிக்கு நல்ல குரல் இருக்குது, ஆனாலும் பப்ளிக்கில் எப்போல்லாம் அவள் பாடணும்னு நினைக்கிறாளோ கூச்சப்பட்டுட்டு என்ன பண்ணிடுவா? அவளே பின்வாங்கிக்குவா. அப்போ ஹோல்ட் பேக்னா பின்வாங்கிறது.